மகாமாயா கோட்டையா? இந்த பக்கம் தானா? அம்மா தாயே, எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டீங்க. கோட்டை இங்கதான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள எப்படி போறது? இந்த பக்கமா வர சொல்லி தானே வழி போட்டிருந்தது. நான் தேடி வந்தது இங்க இல்லைன்னா வேற எங்கதான் இருக்கும். இல்ல, நான் மோகினி அழிக்கிறதுக்கு எப்படிப்பட்டாவது அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க ஏகப்பட்ட கத்திங்க இருக்கு. அந்த அகோரி சொன்ன ஆயுதம் நிச்சயமா இதுலதான் ஏதாவது ஒன்னா இருக்கணும். ஆனா இதுல அவர் சொன்ன அந்த ஆயுதம் எதுவா இருக்கும் தெரியலையே. இதுல எந்த கத்திய வச்சு நான் மோகினி அழிச்சாகணும்? என்னாச்சு சீமா? சரியான வாள் எதுன்னு கண்டுபிடிக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? உனக்கு நான் உதவி செய்யவா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல சீமா, இதுல நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொன்னேனே. ஏன்னா இங்க இருக்கிற இத்தனை வாள்கள்ல உனக்கு அந்த ஒரே ஒரு வாளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அது உன்னால முடியவே முடியாது சீமா. இந்த விளையாட்டுலயும் அழிய போறது நீ நீ மட்டும்தான் அழிய போற. தேவி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட அம்மனை கத்தி கத்தி கூப்பிடு சீமா. இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. இங்க இருக்கிற சுவரெல்லாம் தானே இடிஞ்சு விழுது. ஏன்? जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी. जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी.
எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவி. जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदेका ओम श्री जय 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 शक्ति. நான் தான் நீங்க கேட்ட மண்பானையை கொடுத்துட்டேனே, எதுக்காக இப்போ என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि सर्वदुष्टानां वाचं मुखं पदं ओम ह्रीं बगला. सर्वदुष्टानां वाचं मुखं पदं संवया जिह्वा कीलया बुद्धिं विनाशय संवया जिह्वा कीलया बुद्धिं विनाशय स्वाहा ह्रीं ओम फट् स्वाहा ह्रीं ओम फट् स्वाहा ह्रीं ओम फट् स्वाहा ओम ह्रीं बगलामुखी सर्वदुष्टानां वाचं मुखं. இது பாரு மோகினி, இதுதான் உன் மரணத்துக்கு காரணமாக போற ஆயுதம். அவர் சொன்ன புனிதமான கத்தி இதுதான். இதுதான் உன்னோட அழிவை நிச்சயமாக்குது. என்னாச்சு மோகினி? இப்ப உன் முன்னாடி இருக்கிற உன்னோட மரணத்தை பார்த்து பயப்படுறியா? ஏன் மோகினி, நீ உருவாக்குன அந்த சக்கர வியூகத்தை கடைசியில நான் உடைச்சிருந்துட்டேன். இதுதான் உன்னோட அழிவுன்னு உனக்கு இப்ப காட்ட போறேன். நான் உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தேன். தீய சக்தியோட அழிவு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லைல்ல. உன்கிட்ட தீய சக்தி அதிகமா இருந்ததுனால நீ கண்மூடித்தனமா நடந்துகிட்ட. உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு நினைச்சல. தப்பு கணக்கு போட்டுட்ட. எங்களுக்கு அம்மனோட அருள் இருக்குங்கிறத மறந்துட்ட. துர்கா அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதிகாசமும் நமக்கு என்ன சொல்லுது மோகினி? இது நாள் வரைக்கும் எப்பெல்லாம் தீய சக்தி தலை தூக்க ஆரம்பிக்குதோ அதை அடியோடு அழிக்கிறதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல பக்தர்களுக்கு அருள் புரிவார். ஒரு சாதாரண ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டா நீ பெரிய சக்திசாலி ஆயிட்டேன்னு நினைப்பா? நான் ஒண்ணு முட்டாள் இல்ல சீமா. எதுக்காக உன் பின்னாடியே கும்பமேளாவுக்கு வந்தேன்னு தெரியுமா? என் அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன். பரத்வாஜ் குடும்பத்தை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். என் அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்நேரம் என் அம்மா உன்னோட பரத்வாஜ் குடும்பத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு? உன்னோட பாட்டிமா, அத்தை, உன்னோட செல்ல பொண்ணான சஞ்சனா அவங்க எல்லாம் ரொம்ப பாவம்ல. அவங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. நான் ஒண்ணு பண்ணட்டுமா? அவங்களோட குரல் எல்லாம் உனக்கு கேட்க வைக்கட்டுமா? அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு நீயும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன கேக்குறியா? என்னோட போன் கண்டிப்பா மோகினி தான் போன் பண்ணிருப்பா.
அவ சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பா. சீமாவோட கதையை அவ கண்டிப்பா முடிச்சிருப்பா. அமைதியா இரு. சத்தம் கிட்டம் போட்ட உன் கதை முடிஞ்சுது. துர்காம்மா, ஹலோ அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நான் சொல்லிட்டு வந்த மாதிரி பரத்வாஜ் குடும்பத்தை இந்நேரம் சின்ன பின்னமாக்கிருப்பீங்கல்ல? அது எனக்கு நல்லாவே தெரியுமா. நம்ம செல்ல சீமா இருக்கா இல்லையா, அவளோட குடும்பத்து ஆளுங்க எப்படி இருக்காங்கங்கறத அப்ப தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன். நீங்க இப்ப அவகிட்டயே பேசுங்க. இல்ல, ஆளுங்களோட கதறல் உனக்கு கேக்குதா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, மோகினி என்னைக்குமே தோக்க மாட்டா. உன் குடும்பத்தோட சத்தம் கேட்டது போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் கேட்கணுமா? அப்படின்னா உன் கையில எடுத்த அந்த ஆயுதத்தை அங்கேயே கொண்டு போய் வச்சிடு. ஒண்ணுல பாட்டி, அது தெரியாம கைய சொட்டுக்கிட்டேன். இச்சா, முதல்ல கையை கட்டு. உனக்கு இந்த கதறல் எப்படி இருந்தது மோகினி? உங்க அம்மாவோட குரல் கூட உனக்கு தெரியலையா மோகினி? நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம்னு சொன்னா, எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர நேரத்துல எங்களால ஒன்னா சமாளிக்கவும் முடியும்ல. பெரியத்தை, நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கீங்கல்ல? இங்க பரிசிமா, எங்களுக்காக நீ அந்த மோகினி கிட்ட பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவ என்ன சொன்னாலும் எதுக்கும் நீ பயப்படாத. ஏன்னா அந்த சுனந்தா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ மோகினிய என்ன வேணும்னாலும் செய்யலாம். அப்புறமா இன்னொன்னு, அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டல, அப்படின்னா நீ சீக்கிரமா அந்த மோகினியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரிங்க பெரியத்தை, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அதோட மோகினி அழிக்கிறதுக்கான ஆயுதம் கிடைச்சிடுச்சு. அந்த புனிதமான கத்தி இப்ப என் கையில தான் இருக்கு. ஆனா பெரியத்தை, என்னால இப்ப இவளை கொல்ல முடியாது. நம்ம ரோகிணி, சித்தார்த், பிரேம், அஞ்சலி இவங்க எல்லாரையும் நம்ம மீட்டெடுக்கணும். அதனால இவளை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சீமா, நீ அங்க பத்திரமா இருக்க இல்லம்மா? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா? சரிங்க அத்தை. அங்க நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கீங்கன்னு கேட்டதும் இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். நீங்க கொஞ்சம் அமர் கிட்ட போனை கொடுங்களேன். அமர், இந்தப்பா. பாட்டிமா. ஹலோ, சொல்லுங்க சீமா. அமர், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க.
விஷயம். இதுக்கப்புறம் நீங்க ஃபோன் பண்றதா இருந்தா இதே நம்பருக்கு பண்ணுங்க என்ன? ஓகே. அவ்வளவுதான் மோகினி. இது வரைக்கும் நீ ஆடின மோசமான ஆட்டம் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணதும் இந்த மோகினியோட விளையாட்டு முழுசா முடியும். ஹலோ, எல்லாமே இப்படி தலைகீழா மாறிடுச்சு. நான் இங்கே நின்னுட்டு இருந்தேன்னா என்ன சீமா கண்டிப்பா கொண்டுடுவா. இல்ல, இது கண்டிப்பா நடக்க கூடாது. ஏதாவது பண்ணி நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். என்ன பண்றது? அங்கே நில்லு மோகினி. ஓடி போறதுக்கு முயற்சி பண்ணாத மோகினி. இல்லன்னா நான் தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத. நான் இந்த விளையாட்டை முடிக்க விரும்பல. என்னை இங்க இருந்து போக விட்டுடு. இல்லன்னா உன்னோட நிலைமை மோசமாயிடும். இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க வேலையை முடிச்சிடுங்க. என்ன 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 பண்ண போறீங்க? என்ன பண்றா இவன்? என்ன விடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா இவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்க முடியும். விட்டுடுங்க. மோகினி, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னனே, என் குடும்பத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு நிறைய வாய்ப்புகளை நான் கொடுத்துட்டேன். என் குடும்பத்தை விட்டு போயிடுன்னு கெஞ்சினேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின. நீ இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கு இனிமே அனுபவிச்சுதான் ஆகணும். மகா கும்பமேளால ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க எனக்கு துணையா இருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்க துர்கம்மா. இதுக்கப்புறம் இவங்களை பார்த்து நாம பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இவங்களால இதுக்கப்புறம் நம்ம சீமா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா உங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எங்களை விட்டு போகவே போகாது. அது எழுதப்பட்ட உண்மை. எப்போ ஒரு சூன்யக்காரியோட பழி வாங்குற எண்ணம் ஒரு குடும்பத்து மேல விழுந்திருக்கோ, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்னைக்கு நிம்மதியா இருக்க முடியாது. பாத்துக்கிட்டே இரு. உன்னோட குடும்பத்துக்கும் அதே நிலைமைதான். நீங்க அழிஞ்சு போறீங்க. நான் இந்த குடும்பத்துக்கு பயங்கரமான சாபத்தை கொடுக்க போறேன். நீங்க ஏதோ நிறுத்து. இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எதிரா உன்னால எந்த கெடுதலும் நடக்க நான் விட மாட்டேன்.
ஏற்கனவே உங்களால நாங்க பட்ட வரைக்கும் போதும். இனி பொறுத்துக்க முடியாது. எங்களுக்கு நீ சாபம் கொடுக்கறியா? உங்கள மாதிரி பாவ ஜென்மங்கள்லாம் சாபம் கொடுத்து அது பலிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் உலகத்துல நல்லதோட நிழல் கூட இருக்காது தெரியுமா? என்ன இன்னைக்கு உன் மரணம் உன் கண் முன்னாடி இருக்கிறதுனால பயம் வந்துடுச்சா? கண்ணுல கண்ணீரும் மனசுல துக்கமும் பொங்கிட்டு வருதோ? எவ்வளவு கெஞ்சி இருப்போம். இதே கண்ணீரும் துக்கமும் தானே என் குடும்ப ஆளுங்களை நீயும் உன் போட்டு மாத்தி மாத்தி கொடுமைப்படுத்தும் போது அனுபவிச்சோம். மறந்துட்டியா? ரோகிணி, சித்தார்த், அப்புறம் அஞ்சலி 3 பேரையும் சின்ன பானைக்குள்ள அடைச்சு வச்சிட்டீங்க. ஏன்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த தண்டனையை அவங்க ஏன் அனுபவிக்கணும்? சொல்லு, பதில் சொல்லு எனக்கு. நீ என்ன சொன்னாலும் தப்பே செய்யாம நாங்க எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்ச துக்கத்துக்கு அது மருந்தாகாது. நீங்க 2 பேரும் தப்பு மேல தப்பு செஞ்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்திலேயே உங்க பாவத்துக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்க போறீங்க.